வேதம் சொல்கிறது, நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் மாத்திரமல்ல, பறி கொடுக்கிறவனாகவும் இருப்பாய். அல்லேலூயா. பறி கொடுக்கிறது என்று சொன்னால் நாம் அதை இழந்து போகிறோம், அல்லது அதை பலவந்தமாக யாரோ பிடுங்கிக் கொள்வதற்கு அதை அனுமதிக்கிறோம், அல்லது அந்த நன்மைகள் நம்ம விட்டு திருடப்பட்டு போய் விடுகிறது என்று இந்த வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகள் நம்ம விட்டு பலவந்தமாக என்ன செய்யப்படுகிறது? பிடுங்கப்படுகிறது. தெரிந்தோ தெரியாமலோ அதை நாம் இழந்து போகிறோம். யாரோ ஒருவர், யாரோ ஒருத்தி நம்மிடத்தில் இருக்கிற அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறார்கள்? பறித்து கொண்டு பிடுங்கிக் கொண்டு போகிறார்கள். நாம் பறி கொடுக்கிறவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பெற்ற ரட்சிப்பினுடைய சந்தோஷம், தேவன் தந்த அந்த ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சியை கூட நாம் என்ன செய்கிறோம்? பறி கொடுத்து விடுகிறோம். யாரோ ஒருவர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்மிடத்தில் இருந்து என்ன செய்து கொள்கிறார்கள்? பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள், பறித்துக் கொள்கிறார்கள். அப்ப ரட்சிப்பினுடைய சந்தோஷம் போயிட்டு அப்படின்னால வாழ்க்கையில ஒரு நடைவனமாகத்தான் நாம் என்ன செய்வோம்? வாழ வேண்டியிருக்கும். அல்லேலூயா. ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சியை நாம் பறிகொடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிதான் இருக்கணும்? ஒரு நடைவினத்தை போல நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சி இல்லாம எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சியையும் என்ன செய்துருவோம்? பறி கொடுத்து விடுவோம். அல்லேலூயா. அப்படி என்னாலும் பறி கொடுக்கிற ஒரு மனுஷனாக நீ இருப்பா என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை யாரும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாடல் ஒன்றை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் படித்தேன். அது எளிதான ஒரு வரிகள் தான், ஆனாலும் கொஞ்சம் ஞாபகத்துக்காக ஒரு சில அடிகளை படிச்சுட்டு நான் செய்திக்கு நேராக போகலான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு பாடல். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஏதோ அப்படி தான் சொல்கிறது, எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை எல்லா ஆசீர்வாதங்களினாலும் என்ன செய்வார்? நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான வரிகள் நிறைந்த பாடல். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. அல்லேலூயா. சரியா? நான் படிக்கிறேன், கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் அதை நீங்கள் தயார் பண்ணி கொடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவர். ஸ்தோத்திரமே, ஸ்தோஸ்திரமே, ஸ்தோஸ்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோஸ்திரமே, ஸ்தோஸ்திரமே, மறவா
சத்தமாய் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோள்மி சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோள் மீது சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. பாடுவோம். தந்தையே உந்தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே 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 மறவாமல் பாடுவோம் சத்தமாய். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். அரண்ட வேளை அன்னையைப் போ இறுக்கமாய் அணைத்துக் கொண்டீர். அரண்ட வேளை அன்னையைப் போல் இறுக்கமாய் அணைத்துக் கொண்டீர். இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே சத்தமாய் ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன்.
கரண தட்டி கத்திர மையப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையாக பாடுகிறீர்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். கடந்த சில வாரங்களாக தினந்தோறும் டெய்லி என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை பலவிதங்களில் அதோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் மூலமாக நாம் தியானித்து வருகிறோம். தினந்தோறும், அனுதினமும், நித்தம் நித்தம், நாள்தோறும், நாடோறும், என்றென்றைக்கும், என்றைக்கும், சகல நாளும் என்கிற தலைப்புகளிலே டெய்லி என்கிற அந்த வார்த்தையை மையமாக கொண்டு தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வாரம் சகல நாளும் அப்படின்னு நம்ம தியானம் பண்ணோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சகல நாளும் நாம் ஒடுக்கப்பட்டவர்களாக காணப்படுவது ஏன் என்கிற தலைப்பில் நம்ம பேசணும். அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கும் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை நம்முடைய சிந்தனைக்கு நேராக திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 28வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 28வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல, அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல, நீ பட்டப்பகலிலே தடவி கொண்டு திரிவாய், நீ பட்டப்பகலிலே தடவி கொண்டு திரிவாய், உன் வழிகளில் ஒன்றும், உன் வழிகளிலே ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும், உனக்கு வாய்க்காதே போகும், உதவி செய்வார் இல்லாமல், உதவி செய்வார் இல்லாமல், நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும், என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனாக. சொல்லுங்க பார்க்கலாம். நீ நீ என்னாலும் என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனாக. ஒடுக்கப்படுகிறவனாக. நீ நீ என்னாலும். என்னாலும். என்னாலும் என்ன அர்த்தம்? சகல நாளும், அனுதினமும் அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் மாத்திரமல்ல, பறி கொடுக்கிறவனாகவும் இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வாரம் சகல நாளும் ஒடுக்கப்பட்டவனாக இருப்பாய் என்று நம்ம தியானம் பண்ணணும். இன்றைக்கு என்னாலும் நீ பறி கொடுக்கிற ஒரு மனிதனாக, என்னாலும் இழந்து போகிற ஒரு மனிதனாக நீ இருப்பாய் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பறி கொடுப்பது என்பது, அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஒன்றை இழந்து போகிறோம், அல்லது அதை பலவந்தமாக யாரோ பிடுங்கிக் கொள்வதற்கு அதை அனுமதிக்கிறோம், அல்லது அந்த நன்மைகள் நம்ம விட்டு திருடப்பட்டு போய்விடுகிறது என்று இந்த வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிக்க வேண்டிய ஒரு சத்தியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நம்ம விட்டு பலவந்தமாக என்ன செய்யப்படுகிறது? பிடுங்கப்படுகிறது. தெரிந்தோ தெரியாமலோ அதை நாம் இழந்து போகிறோம். யாரோ ஒருவர், யாரோ ஒருத்தி நம்மிடத்தில் இருக்கிற அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறார்கள்? பறித்து கொண்டு பிடுங்கி கொண்டு போகிறார்கள். நாம் பறி கொடுக்கிறவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எதையெல்லாம் பறி கொடுக்கிறோம்? முதல்ல நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய பணம், வாழ்க்கைக்கு தேவனுக்கு பிறகு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பணத்தை நம்ம இழக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு கணவன் மனைவியை இழக்கிறான், மனைவி கணவனை இழக்கிறாள், பெற்றோர்கள் பிள்ளைகளை பறி கொடுக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் ஒருவரை ஒருவர் பறி கொடுக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பெற்ற ரட்சிப்பினுடைய சந்தோஷம், தேவன் தந்த அந்த ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சியை கூட நம்ம என்ன செய்கிறோம்? பறி கொடுத்து விடுகிறோம். யாரோ ஒருவர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்மிடத்தில் இருந்து என்ன செய்து கொள்கிறார்கள்? பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள், பறித்து கொள்கிறார்கள். அப்போ ரட்சிப்பினுடைய சந்தோஷம் போயிட்டு அப்படின்னாலே வாழ்க்கையில் ஒரு நடைவனமாகத்தான் நாம் என்ன செய்வோம்? வாழ வேண்டியிருக்கும். அல்லேலூயா. பணத்தை பறி கொடுத்தால் கூட பரவாயில்லை, உறவுகளை பறி கொடுத்தால் கூட பரவாயில்லை, பொருட்களை பறி கொடுத்தால் கூட பரவாயில்லை. ஆனால் ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சியை நாம் பறி கொடுத்து விட்டால்
நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தான் இருக்கணும்? ஒரு நடைவினத்தை போல நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சி இல்லாமல் கணவன் இருந்தாலும் மனைவி இருந்தாலும் பெற்றோர்கள் இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் சகோதர சகோதரிகள் இருந்தாலும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியையும் என்ன செய்துடுவோம்? பறி கொடுத்து விடுவோம். அல்லேலூயா. அப்படி என்னாலும் பறி கொடுக்கிற ஒரு மனுஷனாக நீ இருப்பா என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தில் தினந்தோறும் என்னாலும் வளருகிறீர்களா? பெருகுகிறீர்களா? அதை பாதுகாத்து கொள்ளுகிறீர்களா? அல்லது அந்த ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சியை பறிகொடுத்து கொண்டு இருக்கிறீங்களா? பறிகொடுப்பதற்கு ஒரு காரணம் சொல்லுவோம். என்ன காரணம் சொல்லுவோம்? அவன் என்று சொல்லுவோம், அது அவள் என்று சொல்லுவோம். அந்த இடத்துல அவருடைய தாயை தகப்பனை போட்டுக்கொள்வோம், மகனை மகளை நாம் போட்டுக்கொள்வோம், கணவனை போட்டுக்கொள்வோம், மனைவியை போட்டுக்கொள்வோம், சிலர் ஊழியக்காரங்களை போட்டுக்கொள்வோம், சிலர் விசுவாசிகளை போட்டுக்கொள்வோம், சிலர் உறவுகளை போட்டுக்கொள்வோம், பக்கத்தில் பழகினவர்களை போட்டுக்கொள்வோம். இன்றைக்கி இவனால் இவளால் அவனால் அவளால் என்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் என்ன செஞ்சுட்டு போய்விட்டது என்று சொல்லுகிறோம், பறி கொடுத்து விட்டோம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஆடுகளை என்னுடைய கைகளில் இருந்து ஒருவனும் பறித்து கொள்ளவே முடியாது. ஒரு அடியில் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தேவனுடைய கரத்திற்குள்ளாக இருப்போமானால் அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம் மீது இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை யார் என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ளவே முடியாது. அவைகள் பறித்து கொண்டு போகனாலும் அது ஆசீர்வாதம் நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கும்? ஊறிக்கிட்டே இருக்கும். ஒரு அழிவு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் தேவனுடைய மகத்துவம். நம்மிடத்திலிருந்து யார் எதை பிடுங்கி கொண்டாலும் நமக்கு தேவன் அதை தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கடைசியில் பிடுங்கினவங்க கூட சோர்ந்து போய் அப்படியே விழுந்துருவான். ஒரு அழிவு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அளவிற்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் என்னாலும் எதையோ ஒன்றை அல்லது எல்லாவற்றையும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பறி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் பறி கொடுக்கிறோம்? ஏன் அது நம்மை விட்டு பறி கொடுக்கப்படுகிறது? ஏன் அதை இழந்து போகிறோம்? ரட்சிப்பின் சந்தோஷமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், மனித நண்பர்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். நம்மை விட்டு அது பிடுங்கப்படுகிறது. நாம் பறிகொடுத்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். வேதம் சொல்கிறது, ஒரு மனிதன் விசேஷமாக தெய்வ பிள்ளைகள் என்னாலும் பறிகொடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு வேதம் சில காரியங்களை சொல்லுது. அல்லேலூயா. அதை நம்ம சீக்கிரமாய் சிந்தித்து விட்டு பறிகொடுக்கக்கூடாத ஒரு தெய்வ பிள்ளையாக நம்ம வாழ என்ன செய்யணும்னு நம்ம சிந்தித்து ஜெபிச்சு முடிக்கலாம். அல்லேலூயா. ஏன் என்னாலும் பறிகொடுக்கிறோம்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிற ஒரு சில சத்தியங்களை நீங்கள் வாசிக்கும்படி விரும்புகிறேன். பாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். பாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். பாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழிகளிலே நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு அதன்படி செய்து அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்னாலும் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்னாலும் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நீ கை கொண்டு வந்தால் நீ ஒன்றையும் பறிகொடுக்க மாட்டாய். ஆனால் நீ என்னாலும் அவரிலே அன்பு கூறாமல் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் வாழ்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறுகிற அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யணும்? பறி கொடுத்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அன்பு என்பது முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். நீ என்னாலும் என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அண்ணன் தம்பி
விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் மத்தியில் கூட சில கருத்து வேறுபாடுகள், சில எதிர்முதிருமான காரியங்கள் எல்லாம் வரும் பொழுது ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவது என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். அது இயற்கையான ஒன்று. அல்லேலூயா. திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு அந்த அன்பு மறுபடியும் ஒட்டிக்கிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னாலுமே நிலை அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அவரிடத்திலே நமக்கு கருத்து வேறுபாடே கிடையாது. அல்லேலூயா. அவரிடத்திலே நமக்கு முரண்பாடான எந்த விதமான காரியங்களும் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னாலும் என்னிலே அன்பு கூறு. அல்லேலூயா. சிலரை பார்த்திருக்கிறேன், தேவனை விட தங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கணவனையும் மனைவியும் அதிகமாக அன்பு கூறுவார்கள். அல்லேலூயா. நண்பர்களை அதிகமாக அன்பு கூறுவார்கள். தொழிலை, வேலையை தேவனை விட அதிகமாக அன்பு கூறுவார்கள். அதை நேசிப்பார்கள் என்று கூட சொல்லலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை வாரத்தில் ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் ஓய்வு நாளிலே ஆராதிப்பதற்காக வருவார்கள். அல்லேலூயா. இது என்னாலும் நேசிக்கிற ஒரு அனுபவம் அல்ல. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னை காட்டிலும் வேறு எதையாகிலும் ஒன்றை நீ அதிகமாக நேசித்தால் நீ எனக்கு பாத்திரவானே இல்லை. அல்லேலூயா. என் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நீ எனக்கு பாத்திரவானே கிடையாது. அப்போ நாம் தேவனை என்னாலும் அன்பு கூறணும். அல்லேலூயா. நமக்கு பணம், பதவி, உறவுகள் எல்லாரும் தேவைதான். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட என்னாலும் தேவனை நாம் அன்பு கூற வேண்டும். அப்படி என்னாலும் நம்ம அன்பு கூறாததினால தான் அநேக நன்மைகளை நம்ம என்ன செய்கிறோம்? பறிகொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதங்களை பறிகொடுத்து கொண்டிருக்கிறோம். உழைப்பை பறிகொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உயர்வுகளை பறிகொடுத்து கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற நல்ல சுமூகமான உறவை நாம் பறிகொடுக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த நல்ல சுமூகமான உறவை நாம் பறிகொடுக்கிறோம். தேவனோடு, சபையோடு, தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியம் நாம் பறிகொடுத்து கொண்டிருக்கிறோம். என்னாலும் அதை பறிகொடுக்கிறோம். அப்படி என்னாலும் பறிகொடுக்காத ஒரு பிள்ளையாக நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல தேவனை அன்பு கூறணும். அதற்கு பிறகு தேவன் என்னெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரோ, என்னெல்லாம் நமக்கு எழுதி தந்திருக்கிறாரோ அவைகளை அன்பு கூர்ந்து அதன் பிறகுதான் கணவன், மனைவி, தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, தொழில், வேலை, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அல்லேலூயா. அப்படி நீங்கள் அன்பு கூர்ந்தால் நீங்கள் என்ன செய்வதில்லை? ஒன்றையும் பறிகொடுப்பதில்லை. அப்போ நம்ம பறிகொடுப்பதுக்கு என்ன காரணம்? என்னாலும் தேவன் என்ன செய்யலை? அன்பு கூறலை. விட்டு விட்டு என்ன செய்கிறோம்? அன்பு கூறுகிறோம். அன்பு கூர்ந்தது போல நிறைய சமயங்களில் என்ன செய்கிறோம்? நடிக்கிறோம். அல்லேலூயா. 2வதாக ஏன் பறிகொடுக்கிறோமா? என்னாலும் பறிகொடுப்பதற்கு என்ன காரணம்? திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்தில் கேளும். நான் அவனை உம்மிடத்திலே கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் சொல்லுங்க, என்னாலும் அந்த குற்றம் என் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னாலும் அந்த குற்றம் என் மேல் இருக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? பறிகொடுக்கிறவளாக மாறுகிறேன் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை விளக்குவதற்கு நேரமில்லை. ஆனால் இந்த வசனத்துடைய சாரம்ச கருத்து என்னவென்று சொன்னால், தன் சகோதரனை குறித்து இன்னொரு சகோதரன் சொல்லுகிறான், அந்த சகோதரனுக்கு நான் உத்தரவாதி. அல்லேலூயா. அந்த சகோதரனை நான் உம்மிடத்திலே திரும்ப அழைத்து கொண்டு வராவிட்டால் அந்த குற்றம் என் மேல் சுமத்தப்பட்டிருப்பதாக. என்றைக்கு நான் கொண்டு வருகிறேனோ அன்றைக்கு வரைக்கும் என்னாலும் அந்த குற்றம் என் மேல் சுமத்தப்பட்டிருப்பதாக வேதம் சொல்லுது. அல்லேலூயா. என்ன குற்றம்? என்னுடைய சகோதரனை தகப்பனாகிய உம்மிடத்தில் நான் திருப்பி கொண்டு வராவிட்டான்னு சொல்றான். அல்லேலூயா.
யூதா என்கிற ஒரு சகோதரன் பென்யமீன் என்கிற ஒரு சகோதரனை குறித்து தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபிடத்தில் அவர் சொல்லுகிறார். யூதா பென்யமீனை ஒரு இடத்திற்கு கூட்டி கொண்டு போவதற்காக கூப்பிடுகிறான், அழைக்கிறான். யாக்கோபு சொல்லுகிறார், நீ இவனையும் கூட்டிகிட்டு போய் யோசேப்பை தொலைச்சது மாதிரி இவனையும் தொலைச்சிடாதப்பா அப்படின்னு யாக்கோபு சொல்லும் பொழுது யூதா சொல்கிறான், இவனை நான் கூட்டி கொண்டு போகிறேன், திரும்ப இவனை நான் உம்மிடத்தில் கூட்டி கொண்டு வராவிட்டால் அந்த குற்றம் என்னாலும் என் மேல் சுமந்திருப்பதாக. அல்லேலூயா. உம்ம பிள்ளைவன் இப்படி தான் இருப்பான், அதுக்கு நான் நினைச்ச முடியும், நான் கூப்பிட்டேன் வரலை, நான் கூப்பிட்டேன் அங்கே போயிட்டான் இங்கே போயிட்டான் அப்படின்னலாம் நான் நினைச்ச மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் உம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காவிட்டால் அந்த குற்றம் என் மேல் சுமந்திருப்பதாக அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனை விட்டு தூரமாய் போன நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவர்களை தேவனிடத்திலே அழைத்து கொண்டு வர வேண்டிய கடமை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், சகோதரனாகிய சகோதரியாகிய உங்களுக்கும் எனக்கும், ஆன்லைனில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அது சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. நான் அவனை எத்தனையோ தடவை கூப்பிட்டேன், அவன் வரவில்லை அப்படி என்று சொன்னால் அந்த குற்றம் நம் மீது இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்கள் தகப்பனையோ உங்கள் தாயையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் மகனையோ மகளையோ அல்லது உங்களுடைய சகோதரனையோ சகோதரியையோ நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு அல்லது தேவனிடத்திற்கு ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துவதற்கு நீங்கள் பிரயாசப்படாமல் நீங்கள் எந்த ஒரு காரணத்தை சொன்னாலும் இந்த வேத வசனத்தின்படி நான் அவனை உம்மிடத்தில் கூப்பிட்டு கொண்டு வராவிட்டால் அந்த குற்றம் என் மேல் எந்நாளும் சுமந்திருக்கும் என்பது போல அந்த குற்றம் எந்நாளும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்ன செய்யும்? சுமந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த குற்றம் என் மேல சுமந்திருப்பதனால நான் தினந்தோறும் என்ன செய்கிறேன்? நிறைய நன்மைகளை பறிகொடுக்கிறேன். உங்களுக்கு உங்கள் சகோதரனை குறித்து கவலை இல்லை. அல்லேலூயா. உங்கள் சகோதரிகளை குறித்து கவலை இல்லை. ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அருகில் இருக்கிற நண்பர்கள் குறித்து உறவினர் குறித்து கவலை இல்லை. கவலையெல்லாம் உங்களை குறித்து மட்டும்தான் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு சுயநலமான எண்ணம் ஒரு நாளும் இருக்காது, இருக்கவும் கூடாது. அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நீ விசுவாசிக்கும் பொழுது உன் மனைவி உன் கணவன் உன் பிள்ளைகளோடு நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்கிறது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒரு வார்த்தையிலே சொல்லிவிட்டு அதை நிறுத்திவிட முடியாது. விசுவாசத்தின் கிரியைகளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் காட்டணும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் நீங்கள் காட்டணும், உங்கள் தொழிலில் உங்கள் வேலைகளில் நீங்கள் அதை காட்ட வேண்டும். அப்படி காட்டும் பொழுது அந்த சகோதரனோ சகோதரியோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உங்களிடத்தில் நெருங்கி வரும் பொழுது அவர்களுக்கு தேவனை குறித்து சொல்லி தேவனுக்கு நேராக அதை தகப்பனுக்கு நேராக கூட்டிட்டு வரணும். அல்லேலூயா. உன் பிள்ளை 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர வேண்டிய அந்த பிள்ளை, அல்லது 4 மணிக்கு காலேஜ் விட்டு வீட்டுக்கு வர வேண்டிய அந்த பிள்ளை, 4 மணிக்கு வேலையை விட்டுட்டு தொழிலை விட்டுட்டு வீட்டுக்கு வர வேண்டிய உன் பிள்ளை வீட்டுக்கு வரலன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? உங்கள் சகோதரன் டெய்லி இந்த மணி நேரத்துக்கு வருவார், காணலன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் கணவன் டெய்லி இந்த டைமுக்கு வருவார், காணலைன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் மனைவி டெய்லி இந்த டைமுக்கு வந்துருவாளை, காணலை அப்படின்னா எப்படிங்க இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்கும்? பதட்டமாக இருக்கும். என் மனைவியை காணலை, என் கணவனை காணலை, என் பிள்ளையை காணலை, என் தாயை காணலை, தகப்பனை காணலை, என் சகோதரனை காணலை, பதட்டமாக இருக்கும். ஏன் பறிகொடுத்து விடுவோமோ என்கிற ஒரு பயம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடையவர்களையும் தகப்பனாகிய தேவனிடத்திலே கொண்டு நீ நிறுத்தாத வரை, நீங்கள் நிறுத்தாத வரை இந்த குற்றம் உங்கள் மேல் என்ன செய்யும்? சுமந்திருக்கிறது என்பதை ஒரு காலம் நினைச்சக்கூடாது, மறந்து விடவே கூடாது. ஒரு நாளும் நீங்கள் அதை மறக்கக்கூடாது. ஒரு ஆத்மாவை தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் தகப்பனிடத்தில் கொண்டு போய் என்னால் சேர்க்க முடியவில்லை என்றால் அது பெரும் குற்றம் என்று வேதம் சொல்லுகிறது. உலக பிரகாரமான ஒரு அனுபவத்தில் கூட அது குற்றமாக இருக்கிறது. இதை அலட்சியமாக நீங்கள் என்ன செய்யாண்டாம், எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதை அலட்சியமாக எடுத்துக்கொள்வதனாலே கூட உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை தினந்தோறும் என்ன செய்கிறீர்கள்? பறிகொடுக்கிறீர்கள். மரியாதையை இழக்கிறீர்கள், பணத்தை இழக்கிறீர்கள், உறவுகளை இழக்கிறீர்கள், ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை இழக்கிறீர்கள், சுகத்தை இழக்கிறீர்கள், மேன்மையான அநேக காரியங்களை இழந்து போகிறீர்கள். ஆகவே நாம் தினந்தோறும்
எதையாகிலும் ஒன்றை என்னாலும் பறிகொடுத்த தேவ பிள்ளைகளாக இருப்போமானால், தேவனுடைய ஊழியக்காரங்களாக இருப்போமானால், நம்முடைய பரம தகப்பனாகிய தேவனிடத்தில் நம்முடைய குடும்பத்தை கொண்டு வந்து சேர்ப்பதில் கவனமாக இருப்போம். இல்லாவிட்டால் குற்றம் நம் மீது சுமந்திருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக, என்னாலும் ஏன் பறிகொடுக்கிறோமா? வேதம் சொல்லுகிற ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 7வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிங்க. 7ஆம் அதிகாரம், யோபு 7ஆம் அதிகாரம் 15, 16. அதனால் என் ஆத்துமா நெருங்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடு உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தை என் ஆத்துமா விரும்புகிறது. இப்படி இருக்கிறதை அரோசிக்கிறேன். என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன். என்னை விட்டுவிடும் என் நாட்கள் மாயைதானே அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், நான் தினந்தோறும் என்னாலும் உயிரோடு இருக்கேன்னு செய்யல, விரும்பவில்லை. அப்ப என்னால் நான் எதை விரும்புகிறேன்? என் ஆத்துமா நொறுங்குண்டு சாகிறதையும் விரும்புகிறது. அல்லேலூயா. நான் எலும்புகளோட உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தை விரும்புகிறது. என்னாலும் விரும்புகிறது. என்னத? மரணத்தை விரும்புகிறது. வாழ விருப்பம் இல்லை. அப்போ வாழ்க்கையை தினந்தோறும் பறிகொடுத்த ஒரு நிலைமை. அல்லேலூயா. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தினந்தோறும் பறிகொடுத்த ஒரு நிலைமை, வாழ்க்கையை வெறுத்த ஒரு நிலைமை. யாருக்கு? யோபு என்கிற தேவ மனிதனுக்கு. அவன் சொல்கிறான், நான் என்னாலும் உயிரோடு இருக்கேன்னு செய்யலை, விரும்பலை, என்னை விட்டுரும் ஆண்டவரேன்னு சொல்வது போல சொல்லுகிறான். அல்லேலூயா. ஏன், எதுக்காக என்னாலும் சாக விரும்பினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனத்தை வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 7ஆவது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினாலே அங்கலாய்க்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. என் வாயை அடக்காம வேதனையினால நான் பேசுகிறேன். எதெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் நான் பேசுகிறேன். யாரையெல்லாம் பேசணுமோ அவங்களையெல்லாம் நான் பேசுகிறேன். ஏன்? எனக்கு ஒரு வேதனை இருக்குது. அல்லேலூயா. எங்க உங்களுக்கு வேதனை இருந்துச்சுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க என்னங்க செய்வாங்க? அல்லேலூயா. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், வாழ்க்கையே வேதனையாக இருக்கிறது. அந்த வேதனையான வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு என்ன வழி, என்ன பாதை என்பதை அறிந்தும் அதன்படி செய்யாமல் இந்த வேதனையினால் பக்கத்தில் இருக்கவங்க நினைச்சுவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு இருக்கிற வேதனையினால பக்கத்தில் இருக்கவங்கள எதையாக ஒன்றை பேசி அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க. அல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், என் வேதனையினால என் வாயை நான் என்ன செய்யலை, அடக்காம பேசினேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாயை நம்முடைய வேதனைகள் நிமித்தம், நெருக்கங்கள் நிமித்தம், நம்ம பறிகொடுக்கிற சில காரியங்கள் நிமித்தம் அடக்காம, எனக்கு தான் வாய் இருக்கு, எனக்கு தான் நாக்கு இருக்கு, எனக்கு தான் வாயில சத்தம் இருக்குன்னு சொல்லி எதையாகிலும் நம்ம பேசினா நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பறிகொடுத்து சாகை விரும்புகிற ஒரு தேவ ஜனமாக, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்கிறது, வாயை அடக்குங்க. அல்லேலூயா. வாயை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. ஆனாலும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? வாயை அடக்கணும். வாயை அடக்காம நமக்கு வாயில வருகிறது எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது? பேசிவிடக்கூடாது. பொய் பேசக்கூடாது, தந்திரமாய் பேசக்கூடாது, மாய்மாலமாய் பேசக்கூடாது.
அவமதித்து அவதூறு பண்ணி பேசக்கூடாது. ரொம்ப முக்கியமாக பெருமையாக பேசக்கூடாது, மேட்டிமையாக பேசக்கூடாது, அகம்பாகமாக பேசக்கூடாது, ஆணவத்தோடு பேசக்கூடாது. இப்படியெல்லாம் நம்முடைய வாயினாலே நம்ம பேசி நான் வேதனைப்படுகிறேன், நான் அப்படித்தான் பேசுவேன் என்று சொல்லி கணவனையோ மனைவியையோ தகப்பனையோ தாயையோ மகனையோ மகளையோ அருகில் இருக்கிற விசுவாசிகளையோ ஊழியக்காரர்களையோ உறவுகளையோ நம்முடைய வேதனைகளினாலே நம்முடைய வாயினாலே அவர்களை ஏதாயிலும் அவமானப்படுத்தி தவறாக பேசி அங்கலாய்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே என்ன செஞ்சிருவோம்? பறிகொடுத்து விட்டு விடுவோம், வாழ்க்கையை இழந்து போய்விடுவோம். ஆனால் தான் வேதம் சொல்றது, வாயை அடக்கு, சகோதரனே சகோதரியே வாயை நீ அடக்கு. பேசுவதை மட்டும் பேசக்கூடாது, அது பேசாத. அல்லேலூயா. தெருவில் நடக்கும் பொழுதும் தொழில் செய்யும் பொழுதும் வேலை செய்யும் பொழுதும் வீட்டிலும் சபையிலும் வாயை அடக்கு. அல்லேலூயா. பேச வேண்டியதை மாத்திரம், தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் பேசு. அல்லேலூயா. நீங்கள் வாயை அடக்காமல் பேசி கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன வரும்? வேதனைகள் வரும். அல்லேலூயா. வேதனைகள் வரும் பொழுது மகிழ்ச்சியை எல்லாம் பறிகொடுத்து விடுவீர்கள், சந்தோஷத்தை இழந்து விடுவீர்கள். அதுக்கப்புறம் எதைத்தான் நீங்கள் விரும்பணும்? சாவைத்தான் விரும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையை பறிகொடுத்து சாவை விரும்புகிற அளவுக்கு நம்முடைய வாய் என்ன செஞ்சிடும்? நம்மளை கொண்டு போயிடும். அல்லேலூயா. ஆனால் தயவு செய்து உங்கள் வாயினாலே பேசி யாரையும் என்ன செய்யாதீர்கள்? வேதனைப்படுத்தாதீர்கள். ஒரு வேத வசனத்தை சொல்லுகிறீர்கள், அது ஒருவேளை அவர்களை காயப்படுத்துமானால் அது பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. வேத வசனம் இல்லாமல் உங்கள் அறிவினாலே உங்கள் இருதயத்தில் தோன்றுகிற ஆணவத்தினாலே பொய்யான வார்த்தைகளினாலே மேட்டுமையான வார்த்தைகளினாலே கோபத்தினாலே எதையாகிலும் பேசி கணவனையோ மனைவியையோ தகப்பனையோ தாயையோ மகனையோ மகளையோ சகோதரனையோ சகோதரிகளையோ அருகில் இருக்கிற விசுவாசிகளையோ தேவ பிள்ளைகளையோ உறவுகளையோ நாம் வேதனைப்படுத்துவோமானால் அப்படி வாழ்க்கையே என்ன செஞ்சுருவோங்க? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், பறி கொடுத்து விடுவோம். யோசிங்க. அப்போ முதல்ல நம்ம ஏன் பறி கொடுக்கப்பட்டவர்களாக நிற்கிறோம்? அதுக்கு என்ன காரணம்? தேவனிடத்தில் எந்நாளும் அன்பு கூறாததினாலே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, தேவனிடத்தில் எந்நாளும் அன்பு கூறாததினாலே நம்முடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறோம்? சத்தமாக சொல்லுங்க, பறி கொடுக்கிறோம். ரெண்டாவதாக நம்முடைய சகோதரர்களை உறவுகளை தேவனிடத்திலே கொண்டு வந்து சேர்க்காததினாலே, ஆத்தும ஆதாயம் பண்ணாததினாலே, அதை குறித்து கவலையும் கரிசனையும் நம்முடைய இருதயத்தில் இல்லாததினாலே எந்நாளும் தேவனுக்கு முன்பதாக நீ யாரு? குற்றவாளி. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறனால அவன் குடித்தான், இன்னைக்கு திருந்திட்டான், அந்த அம்மா ஒரே கெட்ட வார்த்தையாக போடும், ரட்சிக்கப்பட்ட பிறகு நல்ல வார்த்தையாக பேசுது, இப்படி எவ்வளவு பாராட்டுகளையும் நல்ல சாட்சிகளை பெற்றிருந்தாலும் நீ ஒரு ஆத்துமாவை கூட ரொம்ப விசேஷமாக கணவன் மனைவி, மனைவி கணவன், பெற்றோர் பிள்ளைகள் இருக்கிற நிலையில் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்காவிட்டால் நீங்கள் எவ்வளவோ நல்லவர்களாக இருந்தாலும் தேவன் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரு? குற்றவாளியாகத்தான் பார்ப்பார். அதுக்கு தான் இந்த வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆகவே அப்படி குற்றவாளியாக என்னால் நாம் நிறுத்தப்படுவோமானால், தேவனுக்கு முன்பு நாம் நிறுத்தப்படுவோமானால் நம்ம என்ன செய்வோம்? பறி கொடுக்கிறவளாக மாறிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்முடைய வாயை அடக்காமல் நமக்கு இருக்கிற வேதனைகளை காரணம் காட்டி கணவனையோ மனைவியையோ தகப்பனையோ தாயையோ பிள்ளைகளையோ விசுவாசிகளையோ தேவனுடைய ஊழியர்களையோ உறவுகளையோ வேதனைப்படுத்துவோமானால் வாழ்க்கையே என்ன செஞ்சிருவோம்? நாம பறி கொடுத்து இழக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போய்விடுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்படி என்னாலும் அதை பறி கொடுத்து இதை பறி கொடுத்து வாழ்க்கையே பறி கொடுக்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு வேளை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, எனக்கு வழியே தெரியல, பாதையே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தா அதுக்கு வேதம் சொல்கிற பதில், நீ எந்நாளும் தேவனை அன்பு கூறு. நீ உன் சகோதரனை உன் குடும்பத்தாரை ஆண்டருக்கு முன்பு கொண்டு நிறுத்து. அல்லேலூயா.
நீ உன் வாயினாலே யாரையும் வேதனைப்படுத்துவதற்கு உனக்கு தான் வாய் இருக்கிறது, பலம் இருக்கிறது, நாக்கு இருக்கிறது என்பதற்காக நீ பேசாதே, அதை நிறுத்திவிடு. நலமானதை கூட நான் பேசாமல் இருந்தேன்னு யார் சொல்றா? தாவீது சொல்கிறார். சில விஷயங்கள்ல சில நபர்கள்ட்ட நல்லது கூட நினைச்சக்கூடாதான், பேசக்கூடாது. சிலர் நல்லதை அழுத்தி 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 சொல்லுவாங்க. அவன் ஏற்றுக்கொள்ளணுங்கிறக்காக நல்லதாக தான் இருக்கும், அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா துன்மார்க்கன் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால தான் தாவீது சொல்கிறார், துன்மார்க்கன் முன்பதாக என் வாயை கடிவாளத்தினாலே அடக்கி வைக்கிறேன், நலமானது ஒன்றையும் நான் பேசாதிருப்பேன். நாங்கள் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்தி கொண்டால் பறிகொடுக்கிற நிலைமையிலிருந்து மாறி போய்விடுவோம். அல்லேலூயா. ஆனால் வேதம் முக்கியப்படுத்துகிற இன்னொரு காரியம், நாம் பறிகொடுக்காமல் எந்நாளும் வாழ வேண்டுமானால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்ன? அதை நாம் சிந்தித்து ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். வேத புஸ்தகத்தினராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவன் தேவனோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி, அவனை அவர் எந்நாளும் காப்பாற்றி. ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். அவனை தேவனாய கர்த்தர் எந்நாளும், சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பென்யமீனை தேவனாய கர்த்தர் எந்நாளும், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பென்யமீனை தேவனாய கர்த்தர் எந்நாளும் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே என்ன செய்வாராம்? வாசமாயிருப்பானா. அதனால அவன் எப்படி இருப்பான்? சுகமாக இருப்பான். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது பென்யமீன், அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி, எந்நாளும் தேவன் அவனுக்குள்ளே வாசமாக இருந்து அவன் எல்லைகளுக்குள்ளே தேவன் எந்நாளும் தங்கி இருப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பென்யமீனுக்குள்ள எந்நாளும் தங்கியிருப்பாராம், எந்நாளும் அவனை காப்பாற்றுவாராம், அவன் எல்லைகளுக்குள்ள வாசமாக இருப்பாராம். எந்நாளும் எப்படி இருப்பான்? சுகமாக இருப்பான். எத்தனை பேர் எந்நாளும் சுகமாக இருக்கணும்னு விரும்புறீங்க? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சத்தமாக சொல்லுக்கு தந்த மாதிரி தான் ஆசீர்வாதம் வரும். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது பென்யமீன் எந்நாளும் சுகமாயிருந்தான். பென்யமீனுக்குள்ளே தேவன் எந்நாளும் வாசமாயிருந்தார். பென்யமீனுக்குள்ளே தேவன் தங்கி இருந்தார். பென்யமீனை எந்நாளும் அவர் என்ன செய்தாராம்? காப்பாற்றினார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் எந்நாளும் இதை செய்தாரு? நம்ம கூட உள்ள ஆட்கள் என்ன செய்ய முடியல, டெய்லி காப்பாற்ற முடியல. பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறோம், நம்ம முன்னாலே காலை தட்டி கீழே நினைச்சது விழுது. கையில் இருந்து எத்தனை ஆபத்துக்கள் பறித்து கொண்டு போய் விடுகிறது. மனைவியை பறித்து கொண்டு போய் விடுகிறது, புருஷனை பறித்து கொண்டு போய் விடுகிறது, பிள்ளைகளை, தாய் தகப்பனை, நண்பர்களை, உறவுகளை எல்லாம் நிறைய ஆபத்துக்கள், சாபங்கள் கையை விட்டு சென்று போகுது, பிடிங்கிட்டு போகுது. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது எந்நாளும் தேவன் உனக்குள்ளே வாசமாக இருந்தால், எந்நாளும் தேவன் உனக்குள்ளே தங்கி உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக அவர் மாற்றி இருந்தால், உன் தேவன் உன்னை எந்நாள் என்ன செய்வாரா? காப்பாற்றுவார். அல்லேலூயா. சரியா? காப்பாற்றுவார். அப்போ ஆண்டவர் பென்யமீனுக்குள்ள வாசமாக இருந்ததுக்கு என்ன காரணம்? பென்யமீனை தேவன் தினந்தோறும் காப்பாற்றுவதற்கு என்ன காரணம்? பென்யமீனை தினந்தோறும் சுகமாய் வாழ பண்ணுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாருக்கு பிரியமானவன்? கர்த்தருக்கு பிரியமானவன். இன்றைக்கு உங்களை உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்குமானா சிலர் பிடிக்கும்பாங்க, சிலருக்கு பிடிக்காதும்பாங்க. அல்லேலூயா. அக்கா தங்கச்சி உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்குமானா சிலர் பிடிக்கும்பாங்க, சிலர் பிடிக்காதும்பாங்க. அல்லேலூயா.
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உங்களை ஒருத்தர் பிடிக்குமானா, சிலர் எனக்கு புருஷனை பிடிக்காது பொண்டாட்டியை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து என் புருஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, சில கணவன் மாதிரி என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. பிடிக்கணும், தப்பு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பாக இருக்க வேண்டும், பிடிக்க வேண்டும், தவறு கிடையாது. பிடிக்காமல் இருந்தால் தான் தவறு. ஆனால் வேதம் சொல்கிறது, உனக்கு உன் பொண்டாட்டியை பிடிக்குதோ, பொண்டாட்டிக்கு உனக்கு பிடிக்குதோ, உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்று பிடிக்குதோ, உனக்கு உங்கள் அம்மா அப்பாவை பிடிக்குதோ இல்லையோ, அல்லேலூயா, யாரை உங்களுக்கு பிடிக்கணும்? கர்த்தரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். கர்த்தரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சாதான், கர்த்தர் மேலே நீங்கள் ரொம்ப பிரியமாக இருந்தாதான் தேவன் உங்களுக்கு மீது எப்படி இருப்பார்? என்னாலும் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் மீது பிரியமாக இருக்கிற மனுஷன், ரொம்ப குறிப்பாக என்னாலும் பிரியமாக இருக்கிற மனுஷன், காலையில் எழும்பின உடனே இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமாக நாம் என்ன செய்யணும்னு என்ன செய்வான்? யோசிப்பான். அல்லேலூயா. காலையில் எழும்பின உடனே இன்னைக்கு தேவனுக்கு பிரியமா என்ன செய்யணும் அப்படின்னு யோசிப்பான். ஆனால் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவன் எழும்பின உடனே இன்னைக்கு காலையில் என் குடும்ப வேலைகள் என்ன, என் தொழில் என்ன, என்னுடைய பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளைகளுடைய படிப்பு என்ன, என் வருமானம் என்ன, என்னுடைய மற்ற வேலைகள் என்ன என்பது குறித்து தான் ரொம்ப அக்கறையாக இருப்பான். அல்லேலூயா. அக்கறையாக இருப்பான், அக்கறையாக இருப்பான். அல்லேலூயா. நான் வேதம் சொல்கிறது, தேவனுக்கு பிரியமானவன் என்கிற சாட்சியை வாங்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமானவர்களை என்னாலும் செய்யணுங்க. அல்லேலூயா. காலையில் எழும்பின உடனே அப்படி யோசிங்க, இன்னைக்கு நான் ஆராதிக்கிற என்னை ரட்சித்த என் தேவனுக்கு பிரியமானது என்ன? டெய்லி காலையில் எழும்பின உடனே அப்படி யோசிச்சிருக்கீங்களா? வாரத்தில் ஒரு நாள் யோசிப்பது பெரிய விஷயம் இல்லை. அல்லேலூயா. யோசி யோசி யோசி, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஆராதனைக்கு வா, குடும்பத்தோட வா அப்படின்னு தினந்தோறும் சொல்ல வேண்டிய அவசியமே ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஊழியக்காரன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா அவன் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஆழமான அஸ்வாரத்தில் வாழ்கிறதுனால அவனுக்கு அதை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அப்படி இல்லாதவங்களுக்கு தான் மாட்டுக்கு குத்துனது மாதிரி என்ன செய்ய வேண்டியிருக்கு? குத்த வேண்டியிருக்கு. உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கா? தேவன் மீது பிரியம் இருக்கிறதா? நிறைய பேர் சபைக்கு வருகிறது, ஜெபிக்கிறதெல்லாம் மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக என்று நினைத்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. ஊழியக்காரனை, விசுவாசிகளை பார்ப்பதற்கு, பிரியப்படுத்துவதற்காக அப்படி நினைத்து கொண்டு வருகிறார்கள். அது தவறு. நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது யாரை பிரியப்படுத்த வரீங்க? தேவனை பிரியப்படுத்த வருகிறீர்கள். காலையில் ஆரம்பித்ததிலிருந்து ராத்திரி நம்ம தூங்குற வரைக்கும், ஆண்டவரே இன்றைக்கு நமக்கு பிரியமானதை நான் செய்தேனா, என்னத்தை செஞ்சேன், என்னத்தை செய்யலை அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம சரிப்படுத்தி கொண்டிருந்தால் தேவன் நம்ம கூட செய்வார், வாசமாக இருப்பார். தேவன் உங்களோட வாசமாக இருந்தால் நீங்கள் அவரை குறித்து என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? சிந்தித்து கொண்டு அவருக்கு பிரியமானது என்ன என்று யோசிப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களுக்குள்ளே என்னாலும் எப்பொழுதும் வாசம் பண்ணாததுனால உங்களால் அப்படின்னு செய்ய முடியல, சிந்திக்கவே முடியலைங்க. நம்ம 2 பேரும் நடந்து போகிறோம், பேசிக்கிட்டே போவோம். நான் உங்கள்கிட்ட பேசுவேன், நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க. அல்லேலூயா. பேசிக்கிட்டே தான் போவோம். நம்ம வந்து கேப் விடவே மாட்டோம். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வர போனாலும் சரி தான், பாம்பே வர போனாலும், ஃப்ளைட்டில் போனாலும், ட்ரெயினில் போனாலும் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? 2 பேர் பேசிக்கிட்டே தான் இருப்போம். கணவன் மனைவியாக போனால் பேசிக்கிட்டே இருப்போம், பெற்றோர் பிள்ளைகளாக போனால் பேசிக்கிட்டே இருப்போம், ஊழியர் விசுவாசிகளாக போனால் பேசிக்கிட்டே இருப்போம். 2 பேரா 3 பேரா போகும்பொழுது நம்ம பேசிக்கொண்டே தான் போவோம். அல்லேலூயா. ஒரு முகத்தை ஒருவர் பார்க்காமல் அட்டென்ஷனில் எப்படி ஒருத்தர் செய்ய முடியாது, போக முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பென்யமீன் எல்லைகளுக்குள்ளே அவன் தங்கியிருந்த, அவன் வேலை செய்த, அவன் வாழ்ந்த அந்த வட்டத்துக்குள்ளே யார் இருந்தா? தேவன் என்னாலும் இருந்தார். தேவன் என்னால் அவனை காப்பாற்றினார். தேவன் என்னால் அவனை சுகமாய் வாழ பண்ணினார். ஏன்? என்னாலும் தேவனோடு அவன் பேசி பேசி, ஆண்டவரே உமக்கு பிரியமானது என்ன, உமக்கு பிரியமானது என்ன, உமக்கு பிரியமானது என்ன, நீர் விரும்புகிறது என்ன, உடைய சித்தம் என்று கேட்டு 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 டெய்லி என்ன செஞ்சானாம்? தன் வாழ்க்கையை வாழ்ந்தான். அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் எதையும் என்ன செய்யலை, எதையும், சத்தம் சொல்லுங்க, தேவனோடு இணைந்து எந்நாளும் அவன் வாழ்ந்து கொண்டிருந்ததுனால அவன் ஒரு நாளும் ஒன்றையும் என்ன செய்யல, சத்தமா சொல்லுங்க, ஒன்றையும் பறி கொடுக்கவில்லை. அல்லேலூயா.
அதே போல இன்றைக்கு நீங்கள் உங்கள் எல்லைகளுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணும்படியாக உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தினந்தோறும் காலையில் எழுப்பி ராத்திரி படுக்கிற வரைக்கும் பொண்டாடிக்கு செஞ்சேனா, புருஷனுக்கு செஞ்சேனா, பிள்ளைக்கு செஞ்சேனா அப்படின்னு யோசிப்பதை விட தேவனுக்கு பிரியமானதை இன்றைக்கு செய்தேனா அப்படின்னு யோசிக்கணும். அல்லேலூயா. அவைதான் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 143 சங்கீதம் 10 வசனம் என்று நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். எனக்கு போதித்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. தினந்தோறும் நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யும்? போதித்தருளும். போதி. எப்படி போதிப்பார்? வேதத்திலிருந்து போதிப்பார், தேவ மனிதர்கள் மூலமா போதிப்பார், உங்களுக்குள்ள ஆண்டு இருந்தாருன்னா போதிப்பார். அல்லேலூயா. இப்படி தினந்தோறும் நம்ம செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி செய்வதற்கு உங்கள் வாழ்க்கை என்ன செய்யுங்க? அர்ப்பணிங்க. அப்போ ஒன்றே என்ன செய்ய மாட்டீங்க? பறி கொடுக்க மாட்டீங்க, இழந்து போக மாட்டீங்க. உங்கள் நன்மைகள் எல்லாம் திருடப்பட்டு போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ தான் 10 ரூபா பயில வச்சுருந்தேன் காணலன்னா பறி கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று தானே ஒரு ஜாமான் வாங்கி வீட்டில் கொண்டு வச்சேன், காணலைன்னா பறி கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இது தெரியாமல் பறி கொடுக்கறது. வாங்கின கடனை வட்டியை திருப்பி திருப்பி கொடுக்கும்போது தெரிஞ்சே பறி கொடுப்பது. அல்லேலூயா. இனிமையாவது என்ன செய்யுங்க? திருந்துங்க. அல்லேலூயா. சுகத்தை பறி கொடுத்தவங்க இங்கே இருக்கீங்க, நன்மைகளை பறி கொடுத்தவங்க இருக்கீங்க, மரியாதையை பறி கொடுத்தவங்க இங்கே இருக்கீங்க, மேன்மையை பறி கொடுத்தவங்க இருக்கிறீங்க, பணங்களை பறி கொடுத்தவங்க இருக்கிறீங்க, வேலையை தொழிலில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பறி கொடுத்தவங்க இருக்கீங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பறி கொடுத்தவங்க இங்கே இருக்கிறீங்க. அல்லேலூயா. கணவன் மாணவி வாழ்க்கையில் பறி கொடுத்தவங்க இங்கே இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த விதத்தில் நீங்கள் பறி கொடுத்திருந்தாலும் வேதம் சொல்கிறது, எந்நாளும் தேவன் உன் நிலைகளுக்குள்ளே வாசம் பண்ணி உனக்குள்ளே தங்கியிருந்தால் உனக்கு சுகம் உண்டாகும். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அதுக்கு மெயின் காரணம் பெண்ணியமேன் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதுனா என்னது? கர்த்தருக்கு பிரியமானதுனா என்னது? நிறைய இருக்குது இல்லையா? ஒரு சில முக்கியமான வசனங்களை சொல்லி நான் முடிக்கலாம்னு ஆசைப்படுகிறேன். ஒரு வசனத்தை வாசியம் பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11 அதிகாரம் 20வது வசனத்திற்கு சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள், மாறுபாடான இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ, உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாரு தேவனுக்கு பிரியம்? உத்தம மார்க்கத்தார்கள். அப்ப தேவனுக்கு பிரியமானது என்னது? உத்தமமான மார்க்கத்தில் நடப்பது. அல்லேலூயா. மார்க்கம் என்பது வழின்னு அர்த்தம். நிறைய வழி இருக்கு இந்த உலகத்தில் நடக்கிறது. அல்லேலூயா. தப்பான வழிகள் நிறைய இருக்குது, சரியான வழிகள் நிறைய இருக்குது, மேன்மையான வழிகள் நிறைய இருக்குது, கீழ்த்தரமான வழிகள் நிறைய இருக்கிறது, பொய்யான வழிகள் நிறைய இருக்குது, மெய்யான வழிகள் நிறைய இருக்குது, சத்தியமுள்ள வழிகள் நிறைய இருக்குது, சத்தியம் இல்லாத வழிகள் நிறைய இருக்குது. அல்லேலூயா. நான் வேதம் சொல்லுது, உத்தமமான வழியிலே மார்க்கத்திலே நடப்பவன் யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அதைத்தான் தாவீது சங்கீதத்தின் புஸ்தகம் 119 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119 முதல் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற. அப்ப உத்தம மார்க்கம்னா எதுல இருக்கு? கர்த்தருடைய வேதத்தின்படி. கர்த்தருடைய வேதத்துல தான் உத்தமமான மார்க்கமான வழி இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய தத்துவங்கள், நிறைய பெரியவர்களுடைய ஆலோசனைகள், நிறைய போதனைகள் எல்லாம் வெளியிருந்து நமக்கு நிறைய கிடைக்கும். படிப்பு மூலமாக கிடைக்கும், அனுபவத்தின் மூலமாக கிடைக்கும், நிறைய தத்துவ ஞானிகள் மூலமாக கிடைக்கும், சில சினிமாக்கள் மூலமாக கூட சிலருக்கு சில தத்துவங்கள் வழிமுறைகள் கிடைக்கிறது, நாடகங்கள் மூலமாக கிடைக்கிறது, புஸ்தகங்கள் படிக்கிறது மூலமாக கிடைக்கிறது, நிறைய நண்பர்களோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது கூட கிடைக்கிறது. அல்லேலூயா. அவைகளிலே நல்ல வழிகளும் கெட்ட வழிகளும் இருக்கும். ஆனால் உத்தமமான வழி ஒன்று தான் இங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வேதம் சொல்லுகிற ஒரே ஆணித்தரமான பதில் வேதம்தான் உத்தமமான வழி. அல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 119 சங்கீதம் அந்த முதல் வசனத்தை அழுத்தி சத்தமாய் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப உத்தம மார்க்கத்தார் தேவனுக்கு பிரியம்,
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பறிகொடுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த உத்தம மார்க்கத்தார் என்று சொல்வதற்கு என்ன காரணத்தை நமக்கு பொருளாக எடுத்துக்கொள்வது? எந்த ஒரு காரியத்தை நம்ம உத்தம மார்க்கம் என்பதற்கு நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் ஒரு வசனத்தை அந்த 119 சங்கீதம் அந்த 2ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு, அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உத்தம மார்க்கத்தார் யாராம்? அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு முழு இருதயத்தோடு தேடணும். அல்லேலூயா. இந்த சாட்சிகளை கைக்கொண்டு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நினைப்போம், நம்ம ஆண்டவருக்கு சாட்சி சொன்னா அதுதான் முக்கியம்னு நினைப்போம். அல்லேலூயா. தலைவலி போயிட்டு, கால் வலி போயிட்டு, வேலை கிடைச்சிது, தொழில் கிடைச்சிது, கல்யாணம் முடிஞ்சது, குழந்தை கிடைச்சிது, சுகமாச்சுது, அது தேவனுக்காக சாட்சி சொல்கிறதா இருக்கலாம். இங்கே வேதம் சொல்கிறது உமது சாட்சிகளை கைக்கொண்டு. நான் இந்த சாட்சிகள்ங்கிற வார்த்தையை நிறைய படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க. அது சரியான பொருள் என்ன அப்படிங்கிறத நான் தேடினேன். அல்லேலூயா. சரியான நச்சுன்னு நெத்தியில் அடித்த மாதிரி அதுக்கு என்ன பதில் அப்படின்னு தேடினேன். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி எழுதி வச்சிருக்கிறாரே, இதுக்கு என்னன்னு புரியலையே அப்படின்னு தேடினேன். அல்லேலூயா. வேறொரு வேதத்தை பைபிளை நான் தேடினேன். அல்லேலூயா. அங்கே போட்டிருக்கு, அவருடைய ஒழுங்குகளையும் ஒழுக்கங்களையும் கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய சாட்சிகள் என்று சொன்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம என்ன சாட்சி சொல்ல முடியும்? தனித்தனியாக நிறைய சொல்லலாம். மொத்தமாக சொன்னால் என்ன சொல்லலாம்? அவர் ஒழுங்கான ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் ஒழுக்கமான ஒரு தேவன். இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, விசுவாசிய தேவனுடைய ஊழியக்காரர்களே, உங்க வாழ்க்கையில ஆண்டவரை போல ஒழுங்கான ஒரு நேர்த்தியான வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவரை போல ஒழுக்கமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? உங்க குடும்பத்தில் இருக்கிறதா? யோசிக்க. தனிப்பட்ட உன் வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளை என்று அறிக்கை பண்ணுகிற, சபை நடத்துகிற, ஊழியம் செய்கிற, சபையிலே பல விதங்களிலே மேன்மையா இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசிய தேவ ஊழியக்காரனே, ஆண்டவரை போல ஒழுங்கான வாழ்க்கை, நேர்த்தியான வாழ்க்கை, சரியான வாழ்க்கை, ஒழுங்கு பிரகாரமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இருக்குதா? உன் குடும்பத்தில் இருக்குதா? இரண்டாவதாக ஒழுக்கமான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் இருக்குதா? உன் குடும்ப வாழ்க்கையில் இருக்குதா? யோசி. இப்படி தேவனுடைய ஒழுங்கையும் ஒழுக்கத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொண்டு பின்பற்றி வாழுகிறவன், தேவனை முழு இதயத்தோடு தேடுகிறவன் உத்தம மார்க்கத்தான் என்று வேதம் சொல்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோசிங்க. சபையை பின்பற்றினேன், பாஸ்டரை பின்பற்றினேன், அந்த சபையை பின்பற்றினேன், இந்த சபையை பின்பற்றினேன், அது ஒழுங்கா இல்லை, இது ஒழுங்கா இருக்கு, அது ஒழுக்கமா இல்லை, இது ஒழுக்கமா இருக்கு. இல்லை இல்லை. ஹல்லேலூயா. சபை ஒழுங்குகள், சபை ஒழுக்கங்கள் எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதை பின்பற்றி தான் அமைக்கப்பட வேண்டுமே தவிர நம்முடைய சொந்த அறிவின்படி, ஆலோசனையின்படி, சொந்த முயற்சியின்படி சபையுடைய சட்ட திட்டங்கள், ஒழுங்குகள், ஒழுக்கங்கள் ஒரு நாளும் சட்டமாக எழுதப்படவே கூடாது. அல்லேலூயா. எழுதப்பட்டால் அங்கே ஏதோ தவறு இருக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை நீ பின்பற்றினால் நீ தவறான ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறாய் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது உத்தம மார்க்கத்தார் எப்படி இருப்பாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒழுங்கையும் ஒழுக்கத்தையும் தான் பின்பற்றுவதோடு மாத்திரமல்ல, தங்கள் குடும்பத்தையும், விசேஷமாக கணவனையும் மனைவியையும் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் நடத்துகிறவர்களாக, ஒழுங்கும் ஒழுக்கமாக நடத்துகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. மனைவி சரியில்லையா, ஒழுங்காக ஒழுக்கமாக நடத்தக்கூடிய ஒரு கணவனா நீங்க இருங்க, தேவனை அறிந்தவங்க. அல்லேலூயா. உன் புருஷன் சரியில்லையா, தேவனை அறிந்த நீ உன் புருஷனை ஒழுங்காக ஒழுக்கமாக நடத்த முயற்சி பண்ணு. உன் பிள்ளைகள் சரியில்லையா, உன் பெற்றோர்கள் சரியில்லையா, தேவ வசனத்தின்படி ஒழுங்காக ஒழுக்கமாக நடத்துவதற்கு நீ முயற்சி பண்ணு. அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அதுதான் வேதம் சொல்லுகிற உத்தமமான வழி, உத்தமமான மார்க்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்கள் எந்நாளும் தேவனுக்கு பிரியமாக வாழுவார்கள்.
அதனால் எந்நாளும் சுகமாக இருப்பார்கள். தேவன் எந்நாளும் அவர்களை காப்பாற்றுவார். தேவன் எந்நாளும் அவர்களோட வாசம் பண்ணி தங்கி இருப்பார். ஒரு அல்ல பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரிந்தது? கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்த பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமானது உத்தமமான ஒரு மார்க்கம், உத்தமமான ஒரு வழி. அது எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒழுங்கையும் ஒழுக்கத்தையும் நான் பின்பற்றி என் குடும்பத்தையும் பின்பற்ற வைப்பது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆளுக்கு ஒரு கோட்பாடுகள், கருத்துக்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பலவிதமான வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் வேதத்தை எடுக்கிற நாம், வேதத்தை வாசிக்கிற நாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஆராதிக்கிற நாம், அவர் எப்படி ஒழுங்காக நடந்தாரோ, அவர் எப்படி ஒழுக்கமாக வாழ்ந்தாரோ, அதுபோல் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும், நீங்கள் வாலிபர்களாக இருந்தாலும் வாலிப சகோதரியாக இருந்தாலும், நீ கணவனாக இருந்தாலும் நீ மனைவியாக இருந்தாலும், நீ தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும், நீ வயதான பாட்டியாக தாத்தாவாக எந்த ஒரு ஸ்தானத்திலே ஒரு முதியவராக நீங்கள் காணப்பட்டாலும், ஒழுக்கமும் ஒழுங்கும் உத்தமமான ஒரு மார்க்கத்துடைய வழி, அதுதான் தேவனுடைய வழி. அதில் நடக்கிறவன் உத்தமமான மார்க்கத்திலே நடப்பான். அவன் தேவனுடைய வேதத்தின்படி நடக்கிறான். வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவன் மீது பிரியமாக இருப்பார். அதனால் எந்நாளும் அவனை காப்பாற்றுவார், எந்நாளும் அவனை சுகமாக இருக்க பண்ணுவார், எந்நாளும் அவன் எல்லைக்குள்ளே வாசமாக இருப்பார். அவன் ஒன்றையும் பறி கொடுப்பது இல்லை. கரங்களை திரிக்க மையப்படுத்த பார்க்கலாம். அப்படி எழுப்பி நிற்போம். அப்படி கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம்.